இப்போ அவர்கள் காட்டுகிற அந்த கணக்கை வந்து நீங்களும் நானும் நம்பியிருந்தா இப்போ நம்ம இது குறித்தெல்லாம் பேசியிருக்க மாட்டோம். எப்படி பேசியிருப்போம்? ஐயோ பாவம் ஸ்டாலினுக்கு ஒரு கார் கூட இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு தான் நீங்களும் நானும் பரிதாபப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம நக்கல் அடிக்கிறோம். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவருடைய ஒரிஜினல் சொத்து மதிப்புன்னு கேட்டால் இவங்ககிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்குது? நீயும் முட்டாளாகிற, எங்களையும் முட்டாள் ஆக்குறது நீ வேடிக்கை பார்க்குற. அப்போ எதுக்கு இந்த சிஸ்டம்? தேவையே கிடையாது. அதாவது உங்கள் கேள்வி நீங்கள் எப்படி கேட்டிருக்கணும் அப்படின்னா, எங்கெங்கு பிரச்சாரம் பண்ண போகிறாருன்னு கேட்டதுக்கு பதிலாக பிரச்சாரம் பண்ணுவாரான்னு நீங்கள் கேட்டிருக்கலாம். உங்களுக்கு அவகாசம் இல்லை. உங்களுடைய பிரச்சார வியூகங்களை முறியடிப்பதற்கு பயங்கரமான சதி நடக்குது. இங்கே இருக்கிற மாநில அரசு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒன்றிய அரசு உங்களுக்கு எதிராக இருக்குது. கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி உங்களுடைய பிரச்சாரத்தை முடக்குவதற்கு இங்கே ஒரு பெரிய சதி நடக்குது. ஒரு எடப்பாடி போனால், உதயநிதி போனால், ஸ்டாலின் போனால் ஒரு கூட்டம் தெரியுதுல்ல, அது எல்லாமே தானாக சேர்ந்த கூட்டம் கிடையாது. இந்தியாவிலேயே எந்த அரசியல் கட்சியும் வைக்காத டிமாண்டெல்லாம் தேமுதிக சைடில் வச்சுருக்காங்க. எங்கள் கல்யாண மண்டபத்தை இடிச்சிட்டாங்க, எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அப்படி இப்படி திமுகவை கழுவி ஊற்றி தான் அந்த கட்சியே வளர்த்தாங்க. இன்னைக்கு திமுகவிடமே போய் சரண்டர் ஆகும்போது விஜயகாந்தோடைய உண்மை தொண்டர்கள் நிச்சயமாக தேமுதிகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. ஆம பூந்த ஊடு விளங்காதுன்னு சொல்ற மாதிரி பாஜக உள்ள போனதால் இன்னைக்கு அதிமுகவே ஒரு 3வது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாய் சார், வணக்கம். வணக்கம் சார், இப்போ வந்துட்டு வேட்புமனு தாக்கல் எல்லாம் செஞ்சிருந்தாங்க. இப்போ எல்லாருடைய தலைவர்களுடைய வேட்புமனு ஏத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆதவர்ஜுனாவோடது மட்டும் வந்துட்டு நிறுத்தல் செஞ்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, அவருடைய சொத்து மதிப்பெல்லாம் அவர் கரெக்டா காட்டல அப்படின்ட்டு. இது வந்துட்டு எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா, பல பெரிய தலைவர்கள்லாம் அவங்களுடைய சொத்து மதிப்பு எல்லாமே கரெக்டா காட்டிட்டாங்களா, இவரதை மட்டும் ஏன் நிறுத்தல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. அதாவது வேட்பு மனுவோடு இந்த சொத்து கணக்கை காட்டுறது இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீங்கள் நான் உட்பட ஒட்டுமொத்த மக்களையுமே ஒரு முட்டாள் ஆக்குகிற ஒரு விஷயந்தான். அது என்னென்னா, இப்போ தலைவர்கள் வந்து அந்த சொத்து கணக்கெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. அதையெல்லாம் பார்த்தா என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னே நமக்கெல்லாம் தெரியல. முதலமைச்சர் என்னென்னா, தனக்கு சொந்தமாக கார் கூட இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய கணக்கு இருக்குது. அப்புறம் அமைச்சர் KN நேரு பார்த்தா அவருடைய அசையா சொத்துடைய மதிப்பு 1,80,00,000 அப்படின்றாரு. அதாவது லோவர் மிடில் கிளாஸ். ஆமாம், லோவர் மிடில் கிளாஸு இன்னும் கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய சொத்து கணக்கை பார்க்கும்போது நமக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, இவர்கள் உண்மையாக காட்டுற அந்த சொத்து மதிப்புக்கு பக்கத்தில் நம்ம இன்ட்டு 0 போட்டு வந்து அதை மல்டிபிள் பண்ணணும்னா அத்தனை 1000 கோடி வந்து அவங்கக்கிட்ட இருக்குன்னு தான் நம்ம அர்த்தப்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது. இதில் ஆதவ அர்ஜுனாவுடைய வேட்புமனுவை மட்டும் நிறுத்தி வைக்கணும், அவருக்கு பார்த்திங்கன்னா சொத்து மதிப்பே ரொம்ப குறைவாக காட்டியிருக்காருங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் என்னங்கிறது இப்போ நம்மை போன்றவர்களால் யூகிக்க முடியுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, விஜய்க்கே இவர் தான் வந்து பேக் போன், விஜயுடைய ஐடியா பேங்கே ஆதவ அர்ஜுனா தான், அதனால் இவரை முடக்கிட்டோம் அப்படின்னா விஜயே முடக்கின மாதிரின்னு நினச்சிக்கிட்டு இந்த வேலையை பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இவருடைய வேட்புமனுவை யார் ஆட்சேபனை பண்ணுறா அப்படின்னா 2 சுயேட்சை வேட்பாளர்கள் ஆட்சேபிக்கிறாங்களா. நியாயமாக யார் ஆட்சேபனை பண்ணணும் அப்படின்னா, திமுகவை சேர்ந்தவர்களும் அதிமுக கூட்டணியில் இருக்கிற வேட்பாளர் தானே இதை அப்ஜெக்ட் பண்ணணும். பார்த்தா யாரோ 2 சுயேட்சை வேட்பாளர்கள் பண்ணுறதை வச்சே புரிஞ்சுக்கலாம், அவங்க வேற யாரும் கிடையாது, இந்த திமுகவினர் பினாமியாக இறக்கி விடப்பட்ட ஆட்கள் தான். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏங்க இப்போ திமுக நினச்சா எதுக்கு சுயேட்சை வேட்பாளர்களை களத்தில் இறக்கணும் அப்படின்னா, அது வெறுமனே ஆதவ அர்ஜுனா போன்ற வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர்களுடைய வேட்புமனுவை தள்ளுபடி பண்ண வைக்கிறதுக்கு மட்டும் இவங்க பயன்படுத்துறது இல்லை. நாளைக்கு இவங்க வந்து ஒரு கேண்டிடேட்டாக மாறும்போது இவர்களுடைய ஆட்களாக நீங்கள் வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையுமே அவருடைய பிரதிநிதிகள் கொண்டு போய் நிறுத்தலாம். அப்போ அந்த சுயேட்சை வேட்பாளர் என்னன்னா, இவர் என்னுடைய பூத் ஏஜென்ட்டு அப்படின்னு பல பேரை கொண்டு போய் அங்கங்கே அவங்க வந்து நிறுத்துவாங்க. அப்போ ஏற்கனவே திமுகக்காக பூத் ஏஜென்ட் இருப்பாங்க, இப்போ திமுக சார்பில் நிறுத்தப்பட்ட ஒரு 20 சுயேட்சை வேட்பாளர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அந்த சுயேட்சைகள் சார்பாக ஒரு 20 பூத் ஏஜென்ட்டு உள்ளே போனாங்க அப்படின்னா அந்த பூத் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னால் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல்
சதி இருக்குது. அந்த அடிப்படையில் ஆதவ அர்ஜுனாவுடைய வேட்புமனு மீது இவங்க ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இவர்களுடைய ஆட்சேபனை எடுபடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இவர் வந்து சரியாக சொத்து கணக்கு தாக்கல் பண்ணலை, பொய்யா சொல்லியிருக்கார் அப்படின்னு ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணார் அப்படின்னா, அப்போ நீங்கள் சொல்லுங்கள் அவருடைய ஒரிஜினல் சொத்து மதிப்பென்னு கேட்டால் இவங்ககிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்குது? இதுதாங்க ஆதவ அர்ஜுனாவுடைய உண்மையான சொத்துன்னு ஏதாவது டாக்குமெண்ட்டு கொடுக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதனால் எனக்கு தெரிந்து அவருடைய வேட்புமனு வாபஸ் ஆவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ விஜய் அவர்களுடைய வேட்புமனு ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அவர் வந்துட்டு அவருடைய சொத்து மதிப்பை உண்மையாக தான் அவர் காமிச்சிருக்காரு. அப்படிங்கிறப்போ இப்போ மக்கள் என்ன அந்த அளவுக்கு முட்டாள்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்களா? இவ்வளோ வெளிப்படையாக வந்துட்டு இவ்வளோ கம்மியாக காட்டுறது, இது எப்படி இவ்வளோ வெளிப்படையாக பண்ணுறாங்க? முதல்ல இல்லை, அதுதான் இங்கே மக்களில் வந்து முட்டாள்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் முட்டாள் இல்லை. என்னென்னா இப்போ அவர்கள் காட்டுகிற அந்த கணக்கை வந்து நீங்களும் நானும் நம்பியிருந்தா இப்போ நம்ம இது குறித்தெல்லாம் பேசியிருக்க மாட்டோம். எப்படி பேசியிருப்போம்? ஐயோ பாவம் ஸ்டாலினுக்கு ஒரு கார் கூட இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு தான் நீங்களும் நானும் பரிதாபப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம நக்கல் அடிக்கிறோம். அப்போ இதன் மூலமாகவே நீங்கள் புரிஞ்சிக்கலாம், இவர்கள் காட்டுகிற இந்த கணக்கை மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. நீங்கள் மக்களை முட்டாளாக்குறீங்க, ஆனால் உண்மையில் முட்டாள் நீங்கள் தான் அப்படிங்கிறத மக்கள் உங்களுக்கு நிச்சயமாக காட்டுவாங்க. நம் கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இவர்கள் இப்படி ஒரு சொத்து மதிப்பை காட்டும்போது அந்த தேர்தல் ஆணையம் எப்படி அதை ஏற்றுக்குதுங்கிறது தான் முக்கியமான கேள்வி. என்ன அப்போ அவங்க என்ன பண்ணணும்? இல்லைங்க நீங்கள் சொல்கிறது தப்பாக இருக்குது, இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு தானே சொல்லணும். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா இன்றைக்கு இருக்கிற ஒரு கவுன்சிலர் கூட மினிமமாக ஒரு 100 கோடிக்கு சொத்து வச்சுருப்பாங்க. அதுதான் உண்மை. அப்போ ஒரு கவுன்சிலரே 100 கோடி சொத்து வச்சுருக்கான் அப்படின்னா ஒரு எம்எல்ஏவுடைய சொத்து மதிப்பு எவ்வளவா இருக்கும்? ஒரு அமைச்சருடைய சொத்து மதிப்பு எவ்வளவா இருக்கும்? முதலமைச்சருடைய சொத்து மதிப்பு எவ்வளவா இருக்கும்? பிரதமருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கும்? நம்ம அப்படி மல்டிபிள் பண்ணிகிட்டே போக வேண்டியதுதான். அப்படி இருக்கும்போது எனக்கு காரு இல்லை, பைக்கு இல்லை, வீடு இல்லை, நான் வாடகை வீட்டில் இருக்கேன், என்னுடைய சொத்து மதிப்பே 1,80,00,000 தான், 50 லட்சம் தான், 30 லட்சம் தான் கொடுக்குறது இருக்குல்ல, அது உண்மையிலே வந்து ஏற்க முடியாத ஒரு விஷயம். அதே நேரம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அந்த தேர்தல் ஆணையம் இது குறித்து வந்து சரியான ஒரு முடிவை எடுக்கணும். என்னென்னா நீங்கள் சொத்து மதிப்பை காட்டணும்னு எதுக்கு கொண்டு வந்தீங்கன்னா, இவன் வந்து இப்போ அதிகாரத்தில் இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் பணத்தை கொள்ளையடித்து அவன் வந்து வளமாயிடக்கூடாது. அப்போ அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த சிஸ்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க. அந்த சிஸ்டத்தையே இவங்க வந்து கேலிக்குள்ளாக்குறாங்க. அப்போ அதை எப்படி இந்த தேர்தல் ஆணையம் பார்த்துட்ருக்கு? நீயும் முட்டாளாகிற, எங்களையும் முட்டாளாக்குறது நீ வேடிக்கை பார்க்குற. அப்போ எதுக்கு இந்த சிஸ்டம்? தேவையே கிடையாது. ஓகே, இப்போ அடுத்தபடியாக வந்துட்டு விஜய் அவர்களுடைய ரோட் ஷோ வந்துட்டு இப்போ நேற்று வில்லிவாக்கம்லேயும் டி நகர்லேயும் கேன்சல் ஆயிருக்கு. ஸோ இப்போ அடுத்து அவர் எங்கெங்கே பிரச்சாரம் பண்ண போகிறாரு? இப்போ எப்படியா கேன்சல் ஆச்சுன்னா அவர் அடுத்து எங்கே பண்ணுவார் சென்னையில்? அதாவது உங்கள் கேள்வி நீங்கள் எப்படி கேட்டிருக்கணும் அப்படின்னா, எங்கெங்கு பிரச்சாரம் பண்ண போகிறாருன்னு கேட்டதுக்கு பதிலாக பிரச்சாரம் பண்ணுவாரான்னு நீங்கள் கேட்டிருக்கலாம். ஏன்னா நடக்கிறதையெல்லாம் பார்த்தா அப்படி தான் நமக்கு தோணுது. என்னென்னா 234 தொகுதிக்கு விஜயால் வந்து போக முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அவகாசம் குறைவாக இருக்குது. ஆனால் இவருடைய செயல்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா வெவ்வேறு காரணங்களை சொல்லி அவர் வந்து பனையூர்லேருந்து வெளியில் வராத ஒரு சூழல் தான் இப்போதைக்கு இருக்குது. இவர் பார்த்திங்கன்னா 3 இடத்துல பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்டாராம், அவங்க வந்து 2 இடம் தரல. அதனால இவர் மொத்த பிரச்சாரத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அப்புறம் 3 மணி நேரம் அப்போ அனுமதி கொடுத்துட்டு அதை 1 மணி நேரமாக குறைச்சிட்டாங்களாம். அதனால பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இப்படியே நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 தொகுதி கூட இவரால் வந்து போய் பிரச்சாரம் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. உங்களுக்கு அவகாசம் இல்லை. உங்களுடைய பிரச்சார வியூகங்களை முறியடிப்பதற்கு பயங்கரமான சதி நடக்குது. இங்கே இருக்கிற மாநில அரசு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒன்றிய அரசு உங்களுக்கு எதிராக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா, கிடைக்கிற சின்ன சின்ன சந்தர்ப்பத்தை எல்லாம் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு நீங்கள் மக்களை நோக்கி போகணும். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓகே பர்மிஷன் கிடைக்கலையா, நல்லதாக போச்சு, வீட்டில் உட்காரு என்ன அப்படின்ட்டு உட்காந்தே இருக்காரு. அப்புறம் தேர்தல் பிரச்சார நேரத்தில் சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு, ஈஸ்டருக்கு லீவு, குட் ஃப்ரைடேக்கு லீவு, இப்படியா ஒரு கட்சியின் தலைவர் இருக்கணும்? விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே தேர்தலுக்கு பிறகு வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்காக திட்டமிட்டு இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா இன்றைக்கி விஜய் போகிற வேகத்தை பார்த்தா அவர் நினைத்த அல்லது நாம் நினைத்த வெற்றி வந்து விஜய்க்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ இந்த தேர்தலில் விஜய் தோல்வி அடையும் போது இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக கையில் எடுப்பார். நான் ஏன் தோத்தம் தெரியுமா, எங்களுக்கு ஏன் வெற்றி கிடைக்கல தெரியுமா, நான் ஏன் முதலமைச்சரை அதிகாரத்தை அடையலை தெரியுமா, இந்த மாதிரி தேர்தல் கமிஷனும் காவல்துறையும் என்னை பிரச்சாரம் பண்ண விடாமல் முடக்குனாங்க, அதனால என்னால் மக்களை சந்திக்க முடியல, அதனால தான் இந்த தோல்வி கிடைச்சிதுன்னு நிச்சயமாக விஜய் சொல்லுவார். ஸோ இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் என்னன்னா தேர்தலுக்கு பிறகு பயன்படுத்த நினைக்கிறாரு. நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நீ 3 மணி நேரம்
அனுமதி கொடுத்துட்டு அதை 1 மணி நேரமாக குறைக்கிறியா, ஓகே அந்த 1 மணி நேரத்தில் நான் மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போயிருக்கணும். அதுக்கு மேலே 1 மணி நேரம் கூடுதலானால் என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு நான் தூக்கு தண்டனையாக கொடுத்துட போகிறாங்க. மிஞ்சி போனால் ஒரு தேர்தல் விதிமுறை மீறியதாக ஒரு வழக்கு தொடுக்க போகிறாங்க. அந்த வழக்குலையும் உங்களுக்கு என்ன தண்டனை கிடச்சிட போகுது. அப்படி பார்த்தா ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் இதே மாதிரி 50 கேஸ் 100 கேஸ் வச்சுருக்காங்க. என்ன அவங்களுடைய தலையாக எடுத்துட்டாங்க. அதனால் அரசியலுக்கு வந்த பிறகு இதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து வீட்டுக்குள் முடங்குவதை ஏற்க முடியாது. அது நிச்சயமாக அவருக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கும். சார், இப்போ இந்த மாதிரி ரோட் ஷோ வந்துட்டு ஸ்டாப் பண்றது வந்துட்டு உண்மையிலேயே மக்களுக்கு வந்துட்டு பிரச்சனை ஆகுங்கிறத யோசிச்சு பண்றாங்களா, இல்லை இதுல வேற சதி திட்டமும் இருக்கா? அதாவது விஜய் வந்தால் அங்கே வந்து மக்கள் பெருந்திரளாக கூடுவார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அது நிச்சயமாக அந்த பகுதியினுடைய போக்குவரத்தை ஸ்தம்பிக்க வைக்கும். அதனால் பொதுமக்கள் அவதி அடைவாங்க. அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் உங்களை பார்ப்பதற்காக வருகிற கூட்டம் இருக்குல்ல, அவங்களுமே மிகப்பெரிய அவஸ்தைக்கு உள்ளாக்குவாங்க. இதெல்லாம் நடக்குது, அதில் மாற்றமே இல்லை. பட் இதையெல்லாம் நினச்சி நீங்கள் வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களால் அரசியல் பண்ண முடியாது. ஏற்கனவே கரூரில் அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மீண்டும் அப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி உங்களுடைய தொண்டர்கள்லேயே வந்து ஒரு பாதுகாப்பு படையை உருவாக்கி, ஏற்கனவே அப்படியெல்லாம் ஒரு வேலை நடந்தது. அது என்னாச்சுன்னே தெரியல. ஏன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா வரிசையை நிற்க வச்சு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோலாம் பார்த்தோம். பட் ஆனால் அப்படி ஒரு தொண்டர் படை எங்கேயுமே நம்ம இது வரைக்கும் கிராஸ் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி ஆட்களை இறக்கி விட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு, விஜய்க்கும் பார்த்திங்கன்னா எந்த தொந்தரவும் இல்லாமல் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணுற மாதிரி ஒரு வேலையை பண்ணணும். அது எதுவுமே இவங்க பண்ணவே இல்லை. இன்னொரு பக்கம் கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி உங்களுடைய பிரச்சாரத்தை முடக்குவதற்கு இங்கே ஒரு பெரிய சதி நடக்குது. ஆனால் அதுக்கப்புறம் திருச்சி, பாண்டிச்சேரிலாம் இப்போ நல்லபடியாக, அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ பல்வேறு ஊர்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க. இவங்க நினைக்கிற மாதிரி அல்லது இவங்க சொன்ன மாதிரி எந்த அசம்பாவிதமும் நடக்கலை. அப்போ அவங்க கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி அனுமதி மறுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, பாண்டிச்சேரியும் திருச்சியும் காரணம் காட்டி இங்கே பாருங்கள் நான் போயிட்டு வந்தேன், நல்லா தான் போயிருக்கேன், அதனால் ஏன் நீங்கள் மறுக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கணும். ஆனால் இவங்ககிட்ட வந்து அந்த மாதிரியான ஆட்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். எப்பயுமே ஒரு வளர்கிற அரசியல் கட்சிக்கு எதிராக வளர்ந்த கட்சிகள் வந்து மிகப்பெரிய தடைகளை ஏற்படுத்துவாங்க. என்னென்னா, இத்தனை நாள் நாம் வந்து கோலோச்சி இடத்துல புதுசாக ஒருத்தன் உள்ளே வர்றான், அப்போ அவனை விடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதையும் தாண்டி தானே நீங்கள் அரசியல் பண்ணணும். அந்த விஷயத்தில் வந்து விஜய் வந்து ரொம்ப ஒரு கோட்டை விடுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் இவருக்கு மக்கள் திரள்றாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் திமுகவில் வந்து அவங்களும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டாலின் அவர்கள் போற இடம்லாம் பாதி இடம் காலியாக தான் இருக்கு. கேட்டால் நாங்கள் வந்துட்டு முன்னாடியே வரது இன்ஃபார்ம் பண்ணாமல் சொல்கிறோம், அப்போ தான் மக்கள் வந்து வரமாட்டாங்க, கூட்டம் வராது அப்படின்னு நினச்சிட்டு, இது அப்படி எடுத்துக்கலாமா, இல்லை மக்கள் யாரும் பார்க்குறதுக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆனால் ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் விஜயை தவிர மற்ற எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் கூடுகிற கூட்டம் இப்போ நம்ம பார்க்குறோம்ல, ஒரு எடப்பாடி போனால், உதயநிதி போனால், ஸ்டாலின் போனால் ஒரு கூட்டம் தெரியுதுல்ல, அது எல்லாமே தானாக சேர்ந்த கூட்டம் கிடையாது. இவங்க பணம் கொடுத்து பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லி, குவார்ட்ரு தரேன்னு சொல்லி கூட்டி வருகிற கூட்டம் தான் அது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கி எடப்பாடி போகிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்படி கண்ணு கட்டி தூரம் வரைக்கும் அப்படி மக்கள் கூட்டம் திரண்டு நிற்கிறத பார்க்குறோம். உண்மையில் எடப்பாடி அப்பேற்பட்ட தலைவர்லாம் கிடையாது. அதிமுகவை தன்னுடைய சாதுரியத்தாலும் பொதுப்பணித்துறை அமைச்சராக அவர் இருந்த காலகட்டத்தில் சம்பாதித்த பணத்தை கொண்டும் அந்த கட்சியை அவர் கைப்பற்றிட்டார். அந்த யதார்த்தம் நமக்கு புரியுது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை அதிமுக தொண்டர்களே தலைவராக ஏற்கலை. அப்போ தொண்டர்களே தலைவராக ஏற்காத ஒருத்தர் எப்படி மக்களுடைய மனசில் தலைவராக வர முடியும்? அப்போ அவரை பார்க்கக்கூட மக்கள் ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அதுதான் உண்மை. ஆனால் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும். என்னன்னா, இவங்க பணம் கொடுத்து என்ன அந்த குட்டி யானை என்று சொல்லப்படுகிற வாகனத்தில் ஆட்டு மந்த மாதிரி மக்களை கொண்டாந்து கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல நிறுத்துகிறாங்க. அங்கே வந்து எடப்பாடி வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. ஒரு ட்ரோன் ஷாட் போடும்போது மக்கள்லாம் நிற்கிற மாதிரி ஒரு தோற்றம் வருது. கிட்டத்தட்ட ஸ்டாலினுக்கும் இதுதான் நடக்குது. உதயநிதி செல்கிற இடத்துக்கு இப்படி தான் ஆட்களை திரட்டுறாங்க. விஜய் ஒருவருக்கு மட்டும்தான் தன்னெழுச்சியாக மக்கள் திரண்டு வர்றாங்க. அது என்னென்னா, இவங்களுக்காவது ஆட்களை கூட்டி வர்றாங்க, அந்தளவுக்கு தான் இவங்க செல்வாக்கு. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இவர் வர்றாருன்னு தெரிஞ்சால் எங்கெங்கேருந்தோ கிளம்பி வர்றாங்க. அதுதான் அவருக்கே வந்து ப்ளஸ்ஸாகவும் இருக்குது, மைனஸாகவும் இருக்குது. அதுதான் இன்றைக்கி வந்து அவருக்கு பல இடங்களில் அனுமதி கிடைக்காமல் இருப்பதற்கும் காரணமாக இருக்குது. பட் அதே நேரம் மக்களுக்கு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, விஜய் இவ்வளோ நாள் நடிகராக இருந்தார், எங்கேயுமே வரமாட்டார், அதிகபட்சம் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு மட்டும்தான் வருவார். ஆனால் இன்றைக்கி அரசியல்வாதியாக மாறிய பிறகு உங்களை அவர் வந்து பார்த்து தான் ஆகணும். அதனால் உங்கள் ஊருக்கும் உங்கள் வீட்டுக்குமே கூட வருவார். அது வரைக்கும் நீங்கள் பொறுத்துருங்க. அவர் இன்னொரு ஊருக்கு வரும்போது நீங்கள் இங்கேருந்து வண்டி கட்டிக்கிட்டுலாம் வராதிங்க. கொஞ்ச நாள் பொறுத்திருந்தீங்க, உங்கள் இடத்துக்கு அவர் வரத்தானே போகிறாரு. அதனால் மக்கள் இந்த பக்குவத்தோடு
இருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் வராது. அதே போல ஒரு டைம்ல வந்துட்டு உதயநிதி அவர்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டார் ஸ்பீச் பயங்கரமா அவர் வந்து பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அவருடைய பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு உதயநிதிக்கு? இல்லை, உதயநிதி பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை கவர்கிற மாதிரி ஒன்றும் பெருசா இல்லை. அதுதான் உண்மையான அந்த ஒரு டைம்ல அந்த எய்ம்ஸ் கல்ல காமிச்சிட்டு அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயம்லாம் இருக்குல்ல, நீட்டை வந்து எப்படி ரத்து பண்றதுன்னு எனக்கு தெரியும்னாரு. ஆனா இன்னும் அப்ப பண்ணல. மக்கள் என்ன பண்ணாங்க, அடடா இவருக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் தெரியும் போல இருக்கு, ஆட்சிக்கு வந்த உடனே இவர் நீட்டை காலி பண்ணிடுவாருன்னு பார்த்தாரு. கடைசியில் அதுக்கான பதிலே சொல்லவே இல்லை. ஒரு கட்டத்தில் மக்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீட்டை எப்போ ஒழிக்க போறீங்க? நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் எல்லாம் கேள்வி கேளுங்க, அப்போ தான் நீட்டு ஒழிங்கிற மாதிரி ஒரு புத்திசாலித்தனமாக பதில் சொல்வதாக நினச்சி ஒரு மொக்க பதிலை சொன்னார். அதனால் இன்றைக்கு உதயநிதி மீது வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அதே நேரம் உதயநிதி ஆரம்பத்தில் அரசியலுக்கு வந்தப்போ பயங்கரமாக கொஞ்சம் சொதப்பினார், பேச்செல்லாம் ஒரு பெரிய சுவாரஸ்யமாக கிடையாது. இப்போ வந்து ஒரு மாதிரி ஃப்ளோவாக பேசுகிறார், அவ்வளவுதான். ஸோ அந்தளவுக்கு அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லலாம். மற்றபடி உதயநிதியுடைய பேச்சை கேட்டு அப்படி வாக்குகள் எல்லாமே திமுகவுக்கு வந்து குவிந்துடுங்கிற அந்த நிலைமை ஏற்படலை. சரி, இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு ஒரு நேரடியாக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, எங்களுக்கு வாக்களிக்காதீங்க அப்படின்ட்டு பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதிக்கு. அவ்வளோ அதிருப்தியாக அவர் போட்டதுக்கான காரணம் என்ன? அதாவது பாண்டிச்சேரி கூட்டணிங்கிறதே மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்தது. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில் இடதுசாரிகளையும் ஒரு பொருட்டாவே மதிக்கலை, விசிகாவையும் ஒரு பொருட்டாவே மதிக்கலை. அப்போ என்னன்னா சரி தனிச்சு களம் காணலாம் அப்படின்ட்டு இவங்க தனியாக வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வகையில் திமுக மேலிடம் கூப்பிட்டு இவங்களை ஆஃப் பண்ணுது. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் திமுக மேலிடத்தினுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கிற ஒரு தலைவர் தான். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா திமுகவில் இருக்கிற என்ன ஒரு அமைப்பு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியே இருக்குது. ஆனால் நீங்கள் பாண்டிச்சேரியில் இருப்பவர்கள் இந்த திமுகவுடைய சதியாட்டம்லாம் தெரிந்தவர்கள், நீங்கள் திடீர்னு அதை வாபஸ் வாங்கினா எப்படி வாபஸ் வாங்குவாங்க? இல்லைங்க, நம்ம இந்த ஊரில் கட்சியை வளர்த்துருக்கோம், தேர்தலில் போட்டியிடுவது தானே ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி. அப்படி இருக்கும்போது திமுக வந்து நமக்கு எந்த அங்கீகாரத்தையும் கொடுக்கல, ஒரு மரியாதையும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக எதுக்கு நாம் வாபஸ் வாங்கணும்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஒரு கட்சியின் தலைவராக இவர் என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த தொண்டர்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்து, என்ன நாங்கள் தனித்தாவது நிற்கிறோம், ஏன்னா பாண்டிச்சேரிங்கிறது தனி மாநிலம் தானே, நீங்கள் தமிழ்நாட்டில் வேணால் திமுகவோட இருக்கலாம், அந்த முடிவை எடுக்காமல் இவர் திமுக மேலிடம் சொல் பேச்சு தலையாட்டுகிற ஒரு பொம்மையாக மாறிட்டார். அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து வாபஸ் வாங்க மாட்டோன்னு சொல்லிட்டாரு. இப்போ இவர் அவங்களையும் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிக்க முடியாமல் மக்கள்கிட்டே போய் எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுகிற நிலைமைக்கு இவர் தள்ளப்பட்டார். உண்மையில் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி சம்பவமாக இதை எடுத்துக்கலாம். தேமுதிக அவங்களுடைய வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏன்னா அவங்களுக்கு 10 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதில் எத்தனை அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது? இல்லை, எனக்கு தெரிஞ்சு தேமுதிக கடந்த தேர்தலில் வாங்கினது 0.5% தான். அந்த கட்சிக்கு இவர்கள் வந்து இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்ததுங்கிறதா மிக அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயம்தான். அதுக்கு என்ன காரணம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, வட தமிழ்நாட்டில் பாமகவுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு கட்சி தேவைப்படுது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா தலித் மக்கள் அதிகமாக அந்த கட்சிக்கு வாக்களிப்பாங்க. அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நீங்கள் கூட்டணிக்கு கொண்டு வந்ததுனாலேயே வன்னிய மக்கள் இந்த கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டாங்க. அப்போ பாமக அங்கே இருக்குது. அப்போ அந்த வட தமிழ்நாட்டில் வன்னியர்களுடைய வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு போகக்கூடாது. அதுக்கு தான் இவங்க ஸ்மார்ட்டாக என்ன பண்ணாங்கன்னா, இப்போ பாமகவிலே ஒரு பிளவு ஏற்பட்டதால் ராமதாஸை இங்கே கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி நடந்தது. அதுக்கு திருமாவளவன் அதுக்கு உடன்படலை. ராமதாஸ் வந்தார்னா நான் வெளியில் போயிடுவேன்ட்டார். அப்போ என்னென்னா ராமதாஸை கூட்டிகிட்டு வர அந்த முயற்சி கைவிட்டாங்க. அதே நேரம் தேமுதிகவுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த கால தேர்தல்களில் வட மாவட்டங்களில் ஓரளவுக்கு செல்வாக்கு உண்டு. இன்னும் சொல்லப்போனால் ராமதாஸுக்கு எதிராக கத்தி வீசினார் விஜயகாந்த், அவர்களுடைய பகுதியிலேயே அவருக்கு வெற்றி கிடைச்சிது. அப்போ இவங்க என்ன கணக்கு போடுறாங்க, அப்போ தேமுதிகவை நம்ம கூட்டணிகளை சேர்த்துக்கிட்டோம்னா வட தமிழ்நாட்டில் பேலன்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா அந்த தலித் அல்லாத முக்கியமாக வன்னிய சமூகத்து வாக்குகளை நம்ம பக்கம் திருப்புவதற்கு தேமுதிக உதவுங்கிறதுனால அவர்களுக்கு இவ்வளவு சீட்டு, ஒரு ராஜ்யசபா, அவர்கள் கேட்ட நோட்டு, அப்புறம் அவர்களுடைய சின்னம், அப்புறம் அவருடைய காலேஜ் வந்து ஏற்கனவே அந்த தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி நிர்வாகத்துக்கு விற்கப்பட்டது. அந்த விற்பனையில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்க சொன்னபடி அந்த பணம் அவங்களுக்கு டெலிவரி பண்ணலை. இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த காலேஜை திருப்பி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவர் தரமாட்டேன்னு சொல்கிறாரு. அவரும் பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தை சேர்ந்தவரே திமுக எம்எல்ஏ தான். இப்போ இவங்க என்னென்னா கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கு
அதையே ஒரு நிபந்தனையாக வைக்கிறாங்க. ஆனால் நிறைய டிமாண்ட் வச்சிருக்காங்க, பயங்கரமான டிமாண்டு. அதை எந்த கட்சி இந்தியாவிலேயே எந்த அரசியல் கட்சியும் வைக்காத டிமாண்டெல்லாம் தேமுதிக சைடில் வச்சுருக்காங்க. என்னென்னா எங்களுக்கு அந்த காலேஜை வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் பேசினதை விட இவ்வளோ ரூபா அதிக தொகையை நீங்கள் அவங்ககிட்ட வாங்கணுங்கிற மாதிரி ஒரு டிமாண்டை வச்சு ஏவாவேலு தான் இதுக்கு சென்ட்ரு பர்சன். அவர் 2 சைட்லேயும் பேசி அதற்கு உடன்பட வைத்து ஒரு வழியாக அங்கே கொண்டு வந்திருக்காங்க. இது அல்லாமல் விஜயகாந்த் வீட்டோடு திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சருடைய குடும்பத்தினர் சம்பந்தம் பண்ண போகிறதா ஒரு தகவல் இருக்குது. என்ன ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கலந்து கட்டி தான் திமுக கூட்டணிக்குள்ளே வந்திருக்காங்க. ஆனால் என்ன நடந்தாலும் அந்த கட்சிக்கு இருப்பதுங்கிறது 0.5% குறைவான வாக்குகள். அதிகமாகுமா கம்மியாகுமா? நிச்சயமாக குறையும். ஏன்னா இவங்க இவ்வளோ நாள் அரசியல் பண்ணதே திமுகவுக்கு எதிராக. எங்கள் கல்யாண மண்டபத்தை இடிச்சிட்டாங்க, எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அப்படி இப்படின்னு திமுகவை கழுவி ஊற்றி தான் அந்த கட்சியே வளர்த்தாங்க. இன்றைக்கி திமுகவிடமே போய் சரண்டர் ஆகும்போது விஜயகாந்தோடைய உண்மை தொண்டர்கள் நிச்சயமாக தேமுதிகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம விஜயகாந்தை இப்படியெல்லாம் பண்ணது இவங்க தான். அதுக்கடுத்து உங்களுக்கு தெரியும், விஜயகாந்தை ஒரு குடிகாரராக மக்கள்கிட்ட கொண்டு போனதே திமுக தான். அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தானே. ஏன்னா வடிவேலை வாடகைக்கு எடுத்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் அனுப்பி வடிவேலை விட்டு வந்து விஜயகாந்தை பற்றி தரக்குறைவாக பேச வைத்தது எல்லாமே திமுக தான். அப்போ அது எல்லாமே அந்த விஜயகாந்தோடைய தொண்டர்களுக்கு தெரியும். அவங்க எப்படி வந்து இன்றைக்கி தேமுதிகவுக்கு வாக்களிப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்ட அத்தனை தொகுதிகளிலும் தேமுதிக படுதோல்வி அடைவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறேன். சரி, இப்போ அதே போல் அதிமுக வந்துட்டு பாஜகவோட கூட்டணி வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் பாஜக செல்வாக்கு இல்லை, அது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் பாஜக வந்துட்டு ஒரு ஆளுங்கட்சியாக இருக்குது அப்படிங்கிறப்போ அதை வந்துட்டு நம்ம ஒரு பாசிட்டிவாக பார்க்குறதா இல்லை நெகட்டிவாக பார்க்குறதா, எப்படி பார்க்குறது அதிமுக கூட்டணியை? பாஜகனாலே அது நெகட்டிவ் தான், அதை எப்படி நீங்கள் பாசிட்டிவாக பார்க்க முடியும்? மேபி அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அவ்வளவுதான். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஜக அல்லாமல் அதிமுக மற்ற கட்சிகளோடு கூட்டணி அமைச்சிருந்தால் தமிழ்நாட்டு அரசியல் களம் திமுக வெர்சஸ் அதிமுகன்னு தான் இருந்திருக்கும். நான் சொல்லப்போனால் 2026 தேர்தல் முடிவு அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கூட்டணிக்குள் பார்த்திங்கன்னா இந்த ஆம பூந்த ஊடு விளங்காதுன்னு சொல்கிற மாதிரி பாஜக உள்ளே போனதால் இன்றைக்கி அதிமுகவே ஒரு 3வது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு. இது தெரிஞ்சு அவங்க ஏன் கூட்டணி வச்சாங்க? அதாவது பார்த்திங்கன்னா கூட்டணிங்கிறது வந்து ஒரு மனப்பூர்வமாக அமைந்த கூட்டணி இல்லை. ஏன்னா ஒரு 4 மாதம் 5 மாதம் முன்ன வரைக்கும் எடப்பாடியே பாஜகவோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது அங்கிருந்து இவரை மிரட்டி வரவழைக்கப்படுகிறார் டெல்லிக்கு. அங்கே வந்து இவருடைய பழைய ஃபைல்கள் பழைய கேஸுகள் எல்லாமே அவருக்கு ரிமைண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நெருக்கடியை கொடுத்து தான் அதிமுக கூட்டணிக்குள் பாஜக வருது. ரைட்டா? அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், அது அதிமுக கூட்டணின்னு நம்ம கௌரவமாக சொன்னாலும் அங்கு ஒவ்வொரு அசைவுகளுமே டெல்லியில் தான் தீர்மானிக்கிறாங்க. எடப்பாடியே பார்த்தீங்கன்னா அப்படி ராத்திரி ஃப்ளைட்டை பிடிச்சி மூஞ்ச மூடிக்கிட்டு போகிறாரு. ஏன்னா அங்கே போய் உட்காந்து அவங்க சொல்கிறத கேட்டுட்டு வந்து இங்கே வாந்தி எடுக்கிறார். ஸோ அப்படி தானே இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு கௌரவத்துக்காக அதிமுக கூட்டணின்னு சொன்னாலும் உண்மையில் அந்த கூட்டணியை இயக்குவதே பாஜக தான். அப்போ இதை எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாஜக என்பது ஒரு மக்கள் விரோத கட்சி, மக்கள் விரோத ஆட்சி நடத்துகிற ஒரு கட்சி. நீ அந்த கட்சியோட கூட்டணி அமைக்கும் போது எப்படி நான் உனக்கு ஆதரவு கொடுப்பேங்கிறது தான் மக்களுடைய கேள்வியாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு தேர்தலில் அதிமுக கூட்டணிங்கிறது ஒரு 3வது இடத்துக்கு போயிருக்கு. அது இன்னைக்கு கட்சி ஆரம்பித்த விஜய் பார்த்திங்கன்னா ஒரு மெயின் பிளேயராக மாதிரி 2வது இடத்துல நிற்கிறாரு. அவரே சொல்கிற மாதிரி இன்றைக்கு தேர்தலுக்கெல்லாம் தாவேகா வெர்சஸ் திமுகன்னு மாறியதற்கு விஜய் காரணம் இல்லை. அதிமுக கூட்டணிக்கு பாஜகங்கிற ஒரு ஆமை புகுந்தது தான் காரணம். அண்ட் ஆல்சோ அதிமுகவில் அந்த அகைன் ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் இல்லாததே அது பெரிய நெகட்டிவாக தானே இருக்கும். அதாவது அதிமுகங்கிறது எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி, ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி. இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவில் இருக்க தொண்டனை போய் கேட்டிங்கன்னா நான் எம்ஜிஆருக்காக கட்சிக்கு வந்தேன்பா, அப்படி இல்லைனா ஜெயலலிதாக்காக வந்தேன்னு சொல்லுவான். நான் எடப்பாடிக்காக வந்தேன், எஸ்பி வேலுமணிக்காக வந்தேன்னு யாராவது சொல்லுவானா? என்னன்னா அந்த காலத்தின் கோலம் அப்படி தான் சொல்லணும். ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கையில் வந்து கட்சி வந்துருச்சு. அது வந்து ஒரு மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். எனக்கு தெரிஞ்சு இப்படியெல்லாம் நடக்கும் என்று எம்ஜிஆர்லாம் யோசிச்சிருக்க மாட்டார். அப்படி யோசிச்சிருந்தார் அப்படின்னா என் காலத்துக்கு பிறகு இந்த கட்சியை கலைக்கணும்னு கூட அவர் உயில் எழுதி வச்சிருப்பார். அவர் பார்த்திங்கன்னா இல்லை, நமக்கு பிறகு ஒரு சரியான நபர்களிடம் அந்த கட்சி போகுங்கிற நம்பிக்கையில் உயிலில் அப்படி ஒரு வார்த்தையை குறிப்பிடாமல் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கு எடப்பாடி கையில் அந்த கட்சி இருக்குது. அதிமுகங்கிற கட்சி வந்து இன்னும் உயிரோடு இருக்குது. ஆனால் அந்த தொண்டர்கள் மனப்பூர்வமாக இந்த கட்சியினுடைய செயல்பாடுகளை ஆதரிக்கலை. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதாவும் பாஜகவோட கூட்டணி வச்சுருக்காங்க,
எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் வளர்க்கப்பட்டது, அது எல்லாமே உண்மைதான், அதுலெல்லாம் மாற்றம் இல்லை. ஆனால் இவர்கள் மாதிரி ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுக்கல. இதே ஜெயலலிதாவே பார்த்தீங்கன்னா மோடியா லேடியான்னு கேட்குற அளவுக்கு பாஜகவை எதிர்த்து நின்னாங்க. அதே மாதிரி நரேந்திர மோடியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், நீ ஏன் வீட்டுக்கு வான்னு தன்னை நோக்கி வர வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி என்ன பண்ணுறாருன்னா இங்கேருந்து டெல்லிக்கு கிளம்பி போகிறாரு. இதுவே எவ்வளோ பெரிய வீழ்ச்சி. ஸோ அதுதான் அதிமுகவுக்கு இந்த தேர்தலில் வந்து ஒரு மோசமான தோல்வியை கொடுக்க போகிறதா நினைக்கிறேன்.